தமிழ்நாடு அரசை பின்பற்றி பிரிட்டன் நாட்டிலும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு அளிக்கும் திட்டத்தை பிரிட்டன் அரசு விரைவில் செயல்படுத்த உள்ளது. முதல் கட்டமாக 750 தொடக்கப் பள்ளிகளைச் சேர்ந்த 1,80,000 மாணவர்கள் இதனால் பயனடைவார்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாடு அரசு தொடக்கப் பள்ளிகளில் இலவச காலை உணவு திட்டத்தை 2022 செப்டம்பர் 15 அன்று தொடங்கி வைத்தது. இந்த திட்டத்தின் பயன்களை கண்டு தெலங்கானா உள்ளிட்ட வேறு சில இந்திய மாநிலங்களின் அரசுகள் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தின. கனடா நாட்டிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. நியாயமான தேவைகளை போராடியாவது பெற வேண்டும். இதை புரியாமல் ஒரு ஐடி ஊழியர் வாழ்க்கையை முடித்துக் கொண்டதோடு உறவினர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தி சென்றிருப்பதை உணர்த்துகிறது இந்த கதை. மனைவியின் சித்திரவதை தாங்காமல் ஆண்கள் பலர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்படி கூறி வீடியோ ஒன்றை பதிவிட்ட ஐடி ஊழியர் தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். மும்பையில் ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்த மானவ் சர்மாவுக்கும் நிகிதா சர்மாவுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்து மும்பையில் வசித்து வந்துள்ளனர். கடந்த 24ஆம் தேதி தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மானவ் சர்மா முன்னதாக வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் மன்னித்து விடுங்கள் என பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ள அவர் ஆண்களின் போராட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆண்களை பற்றியும் அவர்களின் கஷ்டங்கள் குறித்தும் பேச முன்வர வேண்டும் என கூறியுள்ளவர் காதலனுடன் வாழ விரும்பும் மனைவி தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மானவ் அதிக அளவு குடித்துவிட்டு தன்னை பலமுறை அடித்திருக்கிறார் என்றும் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்தும் பலனில்லை என்றும் நிகிதா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா பகுதியில் 3 பூனைகளுக்கும் ஒரு பறவைக்கும் தீவிர பறவை காய்ச்சலை ஏற்படுத்தும் H5N1 வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. பூனைகளுக்கும் பறவை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் வீட்டு விலங்குகளை வளர்க்கும் 65 பேருக்கு பறவை காய்ச்சல் சோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் யாருக்கும் வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான பூனைகள் கோழி இறைச்சியை சாப்பிட்டுள்ளன. இதன் மூலம் கோழிப்பண்ணையை உள்ளடக்கிய இறைச்சி சந்தையை H5N1 வைரஸ் தொற்று தொடங்கிய இடமாக அடையாளப்படுத்தப்பட்டது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த பறவை காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான 758 கோழிகள் அழிக்கப்பட்டுள்ளன. இறைச்சி சந்தை 21 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வன உரிமை சட்டத்தின் கீழ் நிலம் கேட்டு விண்ணப்பித்த சுமார் 45,000 பேருக்கு பட்டா வழங்கப்படாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வன உரிமை சட்டத்தின்படி மலைகளில் வாழும் பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடி மற்றும் பிற மலைவாழ் சமூக மக்களுக்கு தனிநபர் நில உரிமை மற்றும் சமூக நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படுகிறது. 2011 முதல் இந்தியா முழுவதும் 18 லட்சம் மலைவாழ் மக்களுக்கு நிலம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2024 வரையிலான 13 ஆண்டுகளில் 60,000 பேர் நில உரிமை கோரி விண்ணப்பித்தனர். இவர்களில் 15,442 பேருக்கு மட்டுமே நில உரிமை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மற்றவை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக மலைவாழ் மக்கள் நலசங்கத்தைச் சேர்ந்தோர் கூறுகின்றனர். நிலம் அளவை செய்யப்படாமல் உள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறி பட்டா வழங்க மறுப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரவு செலவு வித்தியாச தொகையை வழங்க வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் மார்ச் 6 ஊர்வலம் செல்ல உள்ளனர். 2025 தமிழக பட்ஜெட்டில் வரவு செலவு வித்தியாச தொகைக்காக உரிய நிதி ஒதுக்க வலியுறுத்தி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. சென்னை பல்லவன் இல்லத்தில் தொடங்கும் ஊர்வலம் கோட்டையை நோக்கிச் செல்லும் என்று CITU, AITUC பணியாளர்கள் சம்மேளனங்கள் தெரிவித்தன. தருமபுரி, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் முந்தைய ஆண்டுகளை விட சாலை விபத்துகள் 10 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக IIT அறிக்கை அளித்துள்ளது. அரசு போக்குவரத்து ஆணையரகத்திடம் சென்னை IIT அளித்துள்ள அறிக்கையில் தென்காசி, தேனி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. IIT அறிக்கைப்படி தமிழகத்தில் அதிக விபத்துகள் நடக்கும் 3000 பிளாக் ஸ்பாட் பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IITயின் போக்குவரத்து ஆராய்ச்சி பிரிவு உள்பட சில சாலை மேம்பாட்டு ஆராய்ச்சி அமைப்புகள் இணைந்து இந்த ஆய்வை நடத்திய நிலையில் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்போடு கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் தெரிவித்தனர். கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு ஓய்வு வசதி, டிஜிட்டல் திரைகள் உள்ளிட்டவையும் மேம்பாட்டு திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஒருநாள் தஞ்சை சுற்றுலா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
கிரேட் ஷோலா சர்க்கியூட் என்ற பெயரில் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் இந்த சுற்றுலா திட்டத்தின் கீழ் பயணிக்க தமிழகத்தின் எந்த பகுதியில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்யலாம். 9489129765 என்ற எண்ணில் பதிவு செய்பவர்கள் சொந்த செலவில் தஞ்சை வர வேண்டும் எனவும் அங்கிருந்து அவர்கள் சொகுசு பேருந்தில் சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தஞ்சை பெரிய கோவில், பழையாறை, உடையலூர், தாராசுரம், சோழர்மலை உள்ளிட்ட பகுதிகள் இந்த திட்டத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு காண்பிக்கப்பட உள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணிக்கு நிறைவு பெறும் சுற்றுலாவுக்கு கட்டணமாக 1500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ₹5.50 உயர்ந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் மாற்றியமைத்து வருகின்றன. இந்நிலையில் 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை ₹5.50 உயர்த்தப்பட்டு ₹1965 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லாமல் ₹818.50 நீடிக்கிறது. பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழை கட்டாயமாக்கும் வகையில் மத்திய அரசு விதிகளில் திருத்தம் செய்துள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியோ அல்லது அதன் பிறகு பிறந்தவர்களோ பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்தால் பிறந்த தேதிக்கான சான்றாக பிறப்புச் சான்றிதழை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். அரசிதழில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியானதும் இந்த விதி அமலுக்கு வரவுள்ளது. போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மார்ச் 15 ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப முதன்மை விரைவு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் அசோக் நாயக் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு நகலை சமர்ப்பித்து இந்த வழக்கை புதிய வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக நீதிபதி NM ரமேஷ் உத்தரவிட்டார். பெங்களூருவில் கடந்த 2024ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது சிறுமி ஒருவரின் தாய் புகார் அளித்தார். அதில் தன் மகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை CID விசாரித்த நிலையில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தெலங்கானா மாநிலத்தின் வாராங்கல்லில் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத் விமான நிலையத்தை தவிர இன்னொரு விமான நிலையம் அமைப்பதற்கு வாராங்கல்லில் 256 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த 205 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தது தெலங்கானா அரசு. ஆனால் ஹைதராபாத் விமான நிலையத்தை சுற்றி 150 கிலோமீட்டருக்கு இன்னொரு விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று ஹைதராபாத் விமான நிலையத்தை நிர்வகித்து வரும் தனியார் நிறுவனம் நிபந்தனை விதித்துள்ளது. தெலங்கானா மாநில அமைச்சர் வெங்கட் ரெட்டி அந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிபந்தனையை தளர்த்திக் கொள்ள வைத்துள்ளார். இதையடுத்து வாராங்கல்லில் விமான நிலையம் அமைவதற்கான தடை விலகியது. கட்சிக்கும் கட்சியின் கொள்கைகளுக்கும் எதிரான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று காங்கிரஸ் தேசிய தலைமை கேரள காங்கிரஸ் பிரிவினருக்கு அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள தலைமையகத்தில் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கேரள காங்கிரஸ் முக்கியஸ்தர்களை சந்தித்தனர். கேரள காங்கிரஸ் தலைவர் K. சுதாகரன், VT சதீஷன், தீபா தாஷ்முன்ஷி, திருவனந்தபுரம் MP சசி தரூர், வயநாடு MP பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அண்மையில் கேரள இடது ஜனநாயக கூட்டணி முன்னணி அரசை புகழும் விதமாக சசி தரூர் எழுதிய கட்டுரையும், காங்கிரஸ் கட்சி தொடர்பாக ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களும் கேரள காங்கிரஸில் பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்திய நிலையில் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் சசி தரூரை விமர்சித்து வருகின்றனர். இதன் பின்னணியில் டெல்லியில் கேரள காங்கிரசாரை தேசிய தலைமை சந்தித்திருக்கிறது. இந்திய பார் கவுன்சில் மற்றும் வழக்கறிஞர்களின் எதிர்ப்பை அடுத்து சர்ச்சைக்குரிய வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த மசோதா 2025 மத்திய சட்ட அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. 1961 நிறைவேற்றப்பட்ட வழக்கறிஞர்கள் சட்டத்தின்படி இந்திய பார் கவுன்சில் அமைக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா பார் கவுன்சிலில் 3 வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கும், வெளிநாட்டு வழக்கறிஞர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பதை கண்காணிப்பதற்கும், வழக்கறிஞர்கள் போராட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பதற்கும் மத்திய அரசுக்கு அங்கீகாரம் வழங்குகிறது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் கடந்த வாரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக எகிப்து அரசின் தகவல் சேவையகம் துவங்கியுள்ளது. தங்கள் நாட்டு தலைநகரான கெய்ரோவில் ஹமாஸ் பிரதிநிதிகளோடு இஸ்ரேல், கத்தார், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அந்த சேவையகம் தெரிவித்துள்ளது. காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டத்தில் ஹமாஸ் வசம் உயிருடன் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிப்பது குறித்தும் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் காசாவிற்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை செப்டம்பர் மாதத்தில் நடத்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. T20 வடிவில் நடைபெறவுள்ள இந்த தொடர் செப்டம்பர் 2ஆம் வாரத்தில் தொடங்கி 4ஆம் வாரம் வரை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் வாரியமே இந்த தொடரை நடத்தவுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு வர மறுப்பு தெரிவிக்கும் என்பதால் மொத்த தொடரையுமே இலங்கை அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்க உள்ளன. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் ஹாங்காங் அனைத்து மாநிலங்களுக்கும் சம உரிமை அடிப்படையில் எம்பிக்கள் எண்ணிக்கையை வழங்க வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லல, அவங்க ப்ரோரேட்டா பேசுன்னு சொல்லும்போது நாம மக்கள் தொகையை கரெக்டா நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த இனிஷியேட்டிவ் கரெக்டா எடுத்து பண்ணதுக்காக நமக்கு குறைக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. நாங்க குறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா மற்ற மாநிலத்துக்கு, வட மாநிலங்களுக்கு நம்பர்ஸ் ஏறப்போதா இல்லையாங்கிறத வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இனிமேல் எந்த விதமான மாற்றமும் வராது. அப்படி மாற்றம் வந்தா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சரிசமமான உரிமை கொடுங்க, நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார் 5ஆம் தேதி. அதில் ஒரு சிறப்பான முடிவு எடுக்கப்படும். வழக்கம் போலதான் இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளா இங்க எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு இப்படி பாசிச போக்கு இப்படி கடைபிடிக்கிறாங்கல்ல, அதுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அவங்களுக்கு ஒரு பரிசு தராங்களோ அது மாதிரிதான் இந்த மொழியும் கொடுப்பாங்க. தொடர்ந்து நிமிட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னையின் மிக முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றான மாம்பலம் ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் இந்த மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்று மாம்பலம். இந்த ரயில் நிலையத்தை தினமும் 200 புறநகர் ரயில்களும் 90 விரைவு மற்றும் மெயில் ரயில்களும் கடந்து செல்கின்றன. இந்த ரயில் நிலையத்தில் தினமும் 32,000 பயணிகள் வந்து செல்கிறார்கள். இந்நிலையில் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 14,70,00,000 ரூபாய் மதிப்பில் நவீன முறையில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு அரசை பின்பற்றி பிரிட்டன் நாட்டிலும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு அளிக்கும் திட்டத்தை பிரிட்டன் அரசு விரைவில் செயல்படுத்த உள்ளது. முதல் கட்டமாக 750 தொடக்கப் பள்ளிகளைச் சேர்ந்த 1,80,000 மாணவர்கள் இதனால் பயனடைவார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாடு அரசு தொடக்கப் பள்ளிகளில் இலவச காலை உணவு திட்டத்தை 2022 செப்டம்பர் 15 அன்று தொடங்கி வைத்தது. இந்த திட்டத்தின் பயன்களை கண்டு தெலங்கானா உள்ளிட்ட வேறு சில இந்திய மாநிலங்களின் அரசுகள் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தின. கனடா நாட்டிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் ஒரு வாரத்தில் 174 பேர் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். உலக அளவில் இதய நோய் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இளம் வயதினருக்கும் இதய நோய் பாதிப்பு அதிகரித்து திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பதும் அதிகரித்து வருகிறது. மாரடைப்பு ஏற்படும் போது முதல் 1 மணி நேரத்தில் சிகிச்சை பெறுவது உயிரிழப்பை தடுக்கும். எனவேதான் தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதயம் காப்போம் திட்டத்தை 2023ஆம் ஆண்டு முதல் அரசு செயல்படுத்தி வருகிறது.
மாரடைப்புடன் வருவோருக்கு அதை தடுக்கும் வகையில் ஆஸ்பிரின் 150 mg 2 மாத்திரைகள், குளோபிடோக்ரல் 75 mg 4 மாத்திரைகள், அட்டோர்வாஸ்டாட்டின் 10 mg 8 மாத்திரைகள் என 14 மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் கிராமப்புறங்களில் மட்டும் 174 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். உணவு முறை போன்ற காரணங்களால் இதய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட இதயம் காப்போம் திட்டத்தில் இதுவரை 15,019 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முதலுதவி சிகிச்சை பெற்ற பிறகு மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுபவர்களில் 90% பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தயாராகும் பொருட்களில் கன்னட மொழியில் வாசகங்கள் இடம்பெற்றிருப்பது அவசியம் என்று அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பொருட்கள் மீது வேறு எந்த மொழி இருந்தாலும் அதனுடன் கன்னட வாசகங்களும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நிலத்தின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் மதிப்புகளை மொழி பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ள அரசு, ஒரு மொழி செழிக்க வேண்டுமென்றால் உற்பத்தி, சந்தைப்படுத்துதல் மற்றும் வணிக நடவடிக்கைகள் உள்ளூர் மொழியில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. கன்னட மொழியின் வளர்ச்சி மற்றும் கன்னடர்களுக்கு அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக கன்னட மொழி மேம்பாட்டுச் சட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு கர்நாடக அரசு அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.